வணக்கம் தோழர்களே. சீமானின் மொத்த அரசியலும் முடிவுக்கு வந்துருச்சுங்க. மொத்த அரசியலும் முடிஞ்சிருச்சு. 15 வருஷமா மேதகுவை சந்திச்சேன்னு ஒரு போட்டோ வச்சு ஈழ அரசியலை பேசி, ஈழத் தமிழர்களுடைய பிணங்களை பற்றி பேசி சோத்து பொறுக்கிக்கிட்டு இருந்த சீமானுக்கு செல்லையிலே அடி கொடுத்து பொளேர் பொளேர்னு பொடனடி கொடுத்திருக்கிறாரு. யாரு? சங்ககிரி ராஜ்குமார் என்கிற இயக்குனர், வெங்காய படத்தோட இயக்குனர். திடீர்னு இன்னைக்கு அவர் ஒரு செய்தியை Facebookல போடுறாருங்க. என்ன தெரியுமா? பிரபாகரன் சீமானை சந்திக்கவில்லை. எதுக்குடா அப்படி போடுறாரு? ஏன் சந்திக்காம அப்புறம் எப்படி இந்த போட்டோ? ஏனென்றால் அந்த போட்டோவை எடிட் செய்து கொடுத்ததே நான் தான். ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. மானங்கட்டத்தனமா ஒரு ஈன பழப்பு பிழைச்சு வயிறு வளர்ப்பதற்காக ஏராளமான பொய்களை சொன்ன சீமான முடிச்சு விட்டுருக்கிறாரு ஒத்த பதிவுல. சீமான் பதிலே சொல்லையே. இவ்வளவு கலைபரம் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடே புளிச்சின் காரி துப்பிக்கிட்டு இருக்கு. இல்லங்க இது பொய்யினாவது சொல்லு. உருட்டு வழக்கம் போல பொய்யோடைய கொடோன் தானே நீ, அதுல உன்னை சொல்லி விட்டு போ. ஆனா சொல்லல. சீமான் அமைதியாக இத கடக்கிறாரு. இந்த சில்லண்டி பயலுக இருப்பாங்க வாரு, சீமான் கூட இருக்கிற ஜால்ரா கும்பல், அதுதான் கதறிட்டு இருக்கு. இந்த போட்டோ என்ன சொல்றீங்க, அந்த போட்டோ என்ன சொல்றீங்க? எப்பயா சீமான் பிரபாகரனை குறித்து பேச ஆரம்பிச்சாரு? எப்போ? 2008க்கு, அதாவது இறுதி போர் முடிஞ்ச பிறகு 2008ல இங்க ராமேஸ்வரத்துல திரைக்கலைஞர்கள் சேர்ந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். ஈழப்போர்ல இனப்படுகொலை நடந்திருக்கு, அங்க தமிழர்களை கொன்று குவித்திருக்கிறது அங்க ஆளுகிற அரசு அப்படின்னு அது கண்டனம் தெரிவிக்கிற வகையில அங்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு கண்டன கூட்டம் நடக்குது. அதுலதான் சீமான் பயங்கரமா புளிஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியும் ஈழத்தமிழர்கள் குறித்து பேசினது இல்ல, பின்னாடி அதை வச்சே கஞ்சி குடிச்சிருக்கு இந்த பீஸ். அதுதாங்க அவர் பேசின கூட்டம். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த கூட்டத்துல பேசிட்டு வந்தோடனே அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஜாமீன்ல வரும்போது நாங்க பேசுறோம், தொடர் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு அன்னைக்கு நாங்க பேசினவங்க. ஏன்னா எங்க குடும்ப நண்பர் இல்லையா, 26 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எங்க குடும்ப நண்பர். அதனால நாங்க போன் பண்ணி நானும் அம்மாவும் கவலைப்படாதீங்க நாங்க கூட நிப்போம் அப்படின்னு சொன்னோம். எனக்கு அதனால நல்ல ஞாபகம் இருக்கு, சரிங்களா? இந்த சில்ற பீஸு அந்த சூழலை பயன்படுத்தி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தனக்கான அரசியலை, எதிர்காலத்தை கட்டமைச்சுக்குச்சு. நான் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னைக்காவது மேதகு அவர்களை பற்றி, அவர் இப்படிப்பட்ட சிறந்த வீரர், அவர் இப்படிப்பட்ட சிறந்த நிர்வாகி, அவர் இப்படிப்பட்ட நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர், அங்க படை இப்படி ஒரு நல்ல கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, அங்க பெண்கள் இப்படி வாழ்ந்தார்கள், அவங்க இப்படி பயிற்சி செய்தார்கள், அவங்க இப்படியெல்லாம் தமிழ் தேசத்தை குறித்து கனவு கண்டார்கள், அவர்கள் இப்படி தியாகம் செய்தார்கள், ஈழத்தமிழர்களுடைய தியாகம் அளப்பரியது, இதுல ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கானா? ஒண்ணு பேசியிருக்கானாங்க? எப்பவுமே மேதகு அவர்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் ஒரு வார்த்தை தான். ஏதோ அவர் மிலிட்ரி ஹோட்டல் நடத்தின மாதிரியும், இந்த ஆளு போய் உட்கார்ந்து பிரியாணி தின்ட்டு வந்த மாதிரி தான் கதை சொல்றது. இன்னும் சொல்ல போனால் மேதகு அவர்களை குறித்த பேட்டிகள் நான் படிச்சிருக்கேன். அவரு காடுகளில் வாழக்கூடியவர், அவர் வெளியவே வரமாட்டார், காட்டிலே தான் இருப்பாராம். அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தது கூட ரொம்ப கொஞ்சம் தான் சந்திச்சிருக்காரு. பெரிய அளவுல பத்திரிகையாளர்களை கூட சந்திக்க மாட்டாராம். அப்படியான சூழல்ல ஒரு சின்ன குடிசை மாதிரியான பகுதிகளை போட்டு ஒரு காட்டுக்குள்ள வாழ்ற ஒருத்தர் இவர் போன உடனே மான சுடுறாரு, பண்ணிய சுடுறாரு, ஆமைய தூக்கிட்டு வர்றாரு. என்னடா அது கதை? சரி, இந்த கதையெல்லாம் டூப்ளிகேட் கதைன்ற நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம வச்சு செஞ்சிருக்கோம். ஏற்கனவே 2001 2001 நான் இது குறித்து முழு வீடியோவே போட்டிருக்கேன். அங்க இருந்த போராளி குழுக்களில் இருந்த தம்பி ஒருத்தர் மொத்த கதையும் சொல்லி அதை மொத்தமா நான் வீடியோ பண்ணிருக்கேன். இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடு பையன். அப்போ இந்த ஆளுடைய நோக்கம் ஈழத்தமிழர்களுக்காக களத்துல நிக்கிறது இல்ல. இங்க உட்காந்துட்டு ஈழத்தமிழர்களுக்காக களத்துல நிக்கவும் முடியாது. இது வேற நாடு, அது வேற நாடு. அப்ப அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நம்பிக்கையை கொடுத்து சோத்த பிடிங்கி தின்னு அவங்க உழைப்பையும் ரத்தத்தையும் உறிஞ்சு கொடுக்கிற ஒட்டுண்ணி தான் இந்த சீமான். அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? தொடர்ந்து மிலிட்ரி ஹோட்டல் நடத்துற மாதிரி நடத்துறது மட்டும் இல்லைங்க, அவர் குடித்த பிம்பங்களை அவமானப்படுத்தி உடைச்சது யாரு? சீமான். அரிசி கப்பல் வந்துச்சு உடனே இந்த படைகள்லாம் போய் தடுத்து நிறுத்தி அப்படியே பிடிச்சு அந்த இதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்புறம் அதுக்குள்ள இருந்துதான் என்னை துப்பாக்கி சூட பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. அடுத்த நாட்டுக்கு போற ஒரு அரிசி கப்பலை கொள்ளையடிச்ச கொள்ளை கும்பல் அப்படின்னு விடுதலை இயக்கம் ஒன்ற பேசிட்டு இருக்கா சீமான். இங்க இருக்கிற சில்ற கும்பல் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஊரான் சொத்தை கொள்ளையடிச்சு திங்கிறவன் சொல்றானுங்க மறைமுகமா. இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்க,
கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு படை பத்தல, ஆள் பத்தல, இன்னும் சொல்ல போனா ஆயுதங்கள் பத்தல, நாலா பக்கமும் அடைக்கப்பட்டுருச்சு அவங்களுடைய வழிகள் எல்லாம். கடைசியில மரண தருவாயில நின்று போராடி சுட்டு கொலை செய்யப்பட்டார். தான் குழந்தைங்க ரெண்டையுமே அவங்க இழக்கிறாரு. பெண்கள் மட்டும்தான் தப்பிச்சிருக்கிறாங்க. 2 பசங்களும் செத்து போறாங்க. ஒரு பசங்களாம் கடைசி வரைக்கும் அவர்களுக்கான விமானத்தை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில இருந்தவர். மூத்த பையன் முதல்ல கொல்லப்படுறாரு. குட்டி பிள்ளை பாலச்சந்தர் கடைசியா கொல்லப்பட்டான். ரொம்ப கொடூரமானது. இவ்வளவு தன் வாழ்நாளை அர்ப்பணிச்ச ஒருத்தரை இவ்வளவு கேடுகட்டத்தனமா அவர் என் நெஞ்சில படுத்திருந்தாரு. கேட்கவே குறவழிய கடிச்சிடலாமான்னு கோவம் வருதா இல்லையா? அவர் என் நெஞ்சில படுத்திருந்தாரு. இந்த நாய் ஒரு போட்டோ கூட பிடிக்காம வந்திருக்கு. இந்த நாய் இதுவே ஒட்டின போட்டோன்னு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சுக்கிட்டு இது கஞ்சி குடிக்கிறவன் அடக்கில வாசிக்கணும். யாராவது செத்துட்டா அவங்க நானும் எப்படி தெரியுமான்னு ஆரம்பிப்பான். ஏன்னா நம்ம ஐயா கலைஞரோடைய சட்டையில இருந்து பேனாவை எடுத்து எழுதுற அளவுக்கு பெரிய புடுங்கினான். கலைஞர் எல்லாரும் கூட இயல்பா பழகிற மனுஷன்தான். ஆனா இவன் அதுக்கான தகுதியான ஆளும் கிடையாது. அப்படி ஒண்ணு நடக்கவும் கிடையாது. ஆனா பாருங்க, கலைஞர் செத்த பிறகு நான் பேனாவை எடுத்து எழுதுனேன்னு அவங்க குடும்பமே இருக்கும்போது ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்கான். இதே தான் ஈழத்தமிழர்கள் உயிரோடு இருந்த வர வாய மூடிட்டு கிடந்தான். அதை பத்தி கூட பேசல. ஈழ போர் குறித்து கூட பேசல. 60 வயசு ஆயிடுச்சு கிழடுக்கு. 60 வயசு. 60 வயசுனா ஈழ போர் நடக்கும்போது உனக்கு 41 வயசு, 40 வயசு. நீ என்னையா கிழிச்ச கேள்வி இருக்குல்ல. அதை குறித்து என்ன பதிவு பண்ண? உன் திரைப்படங்கள் அதை குறித்து என்ன வசனங்கள் வச்ச? குறைந்தபட்சம் ஒரு சின்ன இடத்துல ஒரு வசனமா கூட அதை கிளாஸ் பண்ணலையே. அப்ப அது குறித்து உனக்கு எந்த அறிவும் இல்லை என்றுதானே அர்த்தம். அதுல ஆமை, அவங்க கடல் உயிரினத்துல ஆமையை அவங்க கொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு சட்டமே இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம 2021 பெரிய வீடியோவில் அக்கு வேற அணி வேற பேசியிருக்கோம். என்னென்ன சட்டம் இருந்துச்சு, அவங்க எந்தெந்த உயிரினங்களா பாதுகாக்கப்பட்ட உயிரினமா கருதுனாங்க, அதை ஏன் பாதுகாத்தாங்கன்ற வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். அந்த டைனோசர் கதையெல்லாம் சொல்லுவேன்ல அந்த வீடியோல. அப்ப ஆமை பாதுகாக்கப்பட்ட உயிர். இந்த ஒரு ஒண்ணும் இல்லாததுக்காக ஒரு ஆமையை கொண்டு சமைச்சு அறுத்து போட்டு பின்னாடி உட்காந்து குறிப்பெழுதுற அளவுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்களே பனங்கிழங்கையும் அங்க கிடந்திருக்கிற கப்பக்கிழங்கு சொல்லுவாங்களா, மரவள்ளி கிழங்கு, அதையும் சாப்பிட்டுக்கிட்டு மாவு கூட கிடைக்காம பட்டினியும் அறவயிரும் காவயிருமா தெரிஞ்சிருக்காங்க. எனக்கு விடுதலை புலிகளோடு நிறைய முரண்பாடு உண்டு. ஆனால் அவருடைய தியாகத்தையும் அவருடைய உழைப்பையும் போராட்டத்தையும் கொச்சப்படுத்தக்கூடாது. நான் அதை கொச்சப்படுத்த மாட்டேன். ஏன்னா 80களில் எங்க குடும்பங்கள்ல கொண்டாடியவர். அப்புறம் சொல்லுவான் என்னவா, நான் வந்த பிறகுதாங்க மேதகுவை தமிழ்நாட்டுக்கே தெரியுது. ஆமா, இவர் தான் அவருக்கு டவுசரே மாட்டி விட்டாரு. அது வரைக்கும் அவர் சும்மா தெரிஞ்சாரு. என்னதான் பேசுறான்னு தெரியலங்க மூளை கட்டவன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, மேதகுவை இவர் வந்த பிறகுதான் தீவிரவாதியா நினைச்சிட்டு இருந்தவங்களா அண்ணன் தம்பியா நினைக்க ஆரம்பிச்சாங்களா? ஐயோ டே, உங்களுக்கெல்லாம் அப்பனுக்கெல்லாம் அப்பன்டா அவரு. தமிழ்நாட்டுல 80களில் நாங்க குழந்தைங்களா இருக்கும்போது, நீ கிழடனா இருக்கும்போது இங்க அவங்க போர் பயிற்சி எடுத்தாங்க. இங்க ஒரு மக்களும் தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க. பணத்தை கொடுத்தாங்க, தங்கத்தை கொடுத்தாங்க, மருந்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சாங்க. தமிழ்நாடே அவர்களை தலையில் வைத்து கொண்டாடியது. இந்த போருக்கான முக்கியமான அத்தனை உதவிகளையும் அவர்கள் செய்தார்கள். எம்ஜிஆர் அவ்வளவு செஞ்சார். கலைஞர் போராட்டத்தின் மூலமாக அது இனப்படுகொலை என்று 82ல் நாடாளுமன்றத்துல பதியும்படியா வச்சாரு. நாடாளுமன்ற குறிப்பிலே அதை ஏத்துனாங்க. இந்திரா காந்தி பீரியட்ல இந்திரா காந்தி ஈழத்தமிழர்களுக்காக பெரிய அளவுல பாடுபட்டவங்க. இந்த வரலாறையெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இவன் வந்த உடனே எல்லாம் அப்படியே அறுத்து தள்ளிட்ட மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க ஆனாவனா கூட வாசிக்காத ஒரு மொட்டை கும்பல் கூட உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பேசியிருக்குங்க. எரிச்சலா வருதுங்க. பெரியாரை இவன் பேசினானே, பெரியாரை அவ்வளவு இழிவுபடுத்திட்டு, உண்மை என்ன தெரியுங்களா, ஈழ விடுதலையினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற தந்தை செல்வா, அவர் தான் இவருடைய மேதகு வருவதற்கு முன்னாடி களத்துல நின்று மக்களை திரட்டி போராடினவர். அந்த செல்வா அவர்கள் 72வது வருஷம் 1972 பிப்ரவரி 22 திடல்ல பெரியாரை சந்திக்கிறாங்க. ஏன் சந்திச்சார் தெரியுமா? தனி ஈழத்திற்கு ஆதரவு கேட்டு சந்திச்சாங்க. போட்டோ பாருங்களேன். பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்லாம சில்ற கும்பல், வயிறு வளர்க்குற கும்பல் நெஞ்ச தூக்கிட்டு நிக்குதுங்க. கொள்ளா காண்டில் இருக்கேன் நான். இதுல நம்ம கதைக்கு வருவோம். இந்த எடிட்டிங் போட்டோ செஞ்சு கொடுத்தாருல சங்ககிரி ராஜ்குமார், அவரு தான் பெரிய பெரிய கதையா சொல்றாரு. செங்கோட்டைன்னு ஒருத்தர், அவங்க எல்லாம் யாருடான்னா தமிழன் டிவியில வேலை பார்த்துட்டு இருந்தவர். இவர் தான் அந்த தம்ப்ளைன் இதெல்லாம் எடிட் பண்ணி கொடுப்பார் போல இருக்கு, நல்லா செய்வார் போல இருக்கு. இந்த காலகட்டத்தில், அதாவது 2008 2010க்குள்ள
இந்த காலகட்டத்துல தான் செங்கோட்டை என்றவர் அங்க வேலை பார்த்தவர் அண்ணனுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்னு கொடுக்க போறேன், மேதக அவர்களுடைய படத்தோட அண்ணன் சீமானுடைய படத்தை ஒன்னா நிக்கிற மாதிரி எனக்கு எடிட் பண்ணி கொடு. அப்ப எல்லாம் எடிட்டிங்ல பெருசா வளரல, சாதாரண எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுதான் எடிட் பண்ணணும். அந்த எடிட்டிங் வேலையை அவர் வந்து ஒரு சிடில இயக்குனர் மகேந்திரன், இன்னும் சிலருடைய போட்டோஸ், அவங்களோட மேதக இருக்கிற போட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் ஒரு சிடில போட்டு இந்த அன்னை போட்டோவும் இருக்கு, அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு போட்டோவா எனக்கு கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. இந்த தமிழன் டிவியில வேலை பார்த்த 2008க்கு மேல 2010க்குள்ள இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான அளவு சீமானுடைய சொற்பொழிவுகளை போடுவாங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா இப்ப போய் யூடியூப்ல தேடுங்க. சீமானுடைய சொற்பொழிவுகளை அதிகமா போட்ட ஒரு தொலைக்காட்சி இந்த தமிழன் தொலைக்காட்சி தான். அது ஏன் எனக்கு தெரியும்னா, நான் சீமானுடைய பேச்சை டிவியில கேட்டுட்டு தமிழன் தொலைக்காட்சியில கேட்டு போன் பண்ணி நல்லா இருக்கு தோழன் பேசின ஆளு நான் பேசின ஆளு. சீமான் மறுக்க முடியுமா? என்ன தெரியாதுன்னு சீமான் சொல்ல முடியுமா? விகடனுக்கு கொடுத்த பேட்டியில சுந்தரவள்ளி என் தோழின்னு சொன்ன, அப்ப இதுவும் உண்மைதானே? இப்ப கேடுகட்டத்தனமா அந்த சூழல்ல இப்படி ஒரு வேலையை சர்ப்ரைஸ்னு வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு கொஞ்ச நாள்ல பார்த்தா அந்த போட்டோ வச்சு அரசியல் நடக்குது. அப்ப இந்த ராஜ்குமார் என்ன பண்றாரு, அந்த செங்கோட்டையனுக்கு போன் பண்ணி, என்னங்க நீங்க எதையோ சொன்னீங்க, அவர் பாட்டுக்கு இதை வச்சு கதையா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பையன் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இவர் சொல்லிருக்காரு, இதை விடுப்பா, தமிழ் தேசியத்துக்கு இப்ப யாரும் இல்ல, ஒரு ஈழ விடுதலை பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல, ஏன்னா புலிகள் அமைப்பே சீர்குலைக்கப்பட்டுருச்சு, முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த சூழ்நிலையில தமிழர்களை உணர்வுபூர்வமா ஒன்று சேர்க்க இவர் தலைவரா இருந்துட்டு போறாரு, அதுக்கு நீ எடிட் பண்ணி கொடுத்த போட்டோ உதவிட்டு போகுது, அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. கேளுங்களே. ஆமாங்க, நானு 2006-7 தமிழன் தொலைக்காட்சியில கிராஃபிக் டிசைனரா வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. ஓகே சார். அப்போலாம் லீனியர் வந்து பெரிய பெரிய மெஷின் வச்சுட்டு டேப்ல எடிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் நான் வந்து கம்ப்யூட்டர் அனிமேஷன், நம்ம கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் வந்து கம்ப்யூட்டரை பயன்படுத்தி அட்வான்ஸ்டாக பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு அங்கே செங்கோட்டையன் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் மூலமாக நான் தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து 2007-8 நான் வெளியில் வந்து மக்கள் தொலைக்காட்சியில் நான் நிகழ்ச்சி பண்ண தொடங்கின காலகட்டத்தில் எனக்கு ஒரு டிசைன் பண்ணணும், நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில புகைப்படங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தார் ஒரு டிவிடியில். இல்லைங்க, செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செய்கிறவர், சீமான் அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. அப்போ வந்து நான் அந்த பார்க்கும்போது உள்ள தலைவர் பிரபாகரன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், அவர் கூட இயக்குனர் மகேந்திரன் உள்ளிட்ட சில புகைப்படங்கள் இருந்துச்சு, இவர் தனியாக இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் இருந்துச்சு. இதை வந்து அவருக்கு நான் சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த புகைப்படத்தை அவர் கூட இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். வந்து நான் அதை வந்து அப்போ ஃபோட்டோஸ் 7 அந்த மாதிரி ரொம்ப பேசிக் வெர்ஷன் அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க அந்த காலகட்டத்தில். அதை வந்து நான் அவரோட புகைப்படத்தை வந்து இவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் வந்து இணைச்சு கொடுத்தேன். நீங்க தான் முதலாக பிரபாகரனோடு சீமா நிக்கிற மாதிரியான புகைப்படத்தை இணைச்சு கொடுத்ததா சொல்றீங்க. இது அதன் பிறகு இது வந்து பெரிய ஒரு அரசியல் நிகழ்வா, இதுதான் வந்து அரசியலுக்கான காரணமா மாறும்ல எனக்கு தெரியல. நம்ம ஒரு இறந்து போனவங்க அல்லது வந்து நம்ம பார்க்க முடியாதவங்களோட நம்ம போட்டோஸ் அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம தாத்தா பக்கத்துல நிக்கிற மாதிரி, நமக்கு பிடிச்சவங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி எல்லாம் புகைப்படங்களை எடிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அப்போ ஓகே, அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அவர் ஃப்ரேம் பண்ணி மாட்டுற மாதிரி, அவர் பார்த்தா சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி தான் எங்கிட்ட கேட்டாங்க. பின்னால் இது மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அப்போ தெரியாது. அப்போ இந்த புகைப்படம் தான் அடிப்படையா சார், சீமானோட அரசியலுக்கான அடிப்படையே இந்த புகைப்படம் தான் பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த புகைப்படமே போலி, இந்த புகைப்படமே வந்து மார்க் பண்ணப்படுது, எடிட் பண்ணப்படுது அப்படின்றீங்க. ஆமாம்மாங்க. அந்த செங்கோட்டையன் உங்களோட தொடர்பில் இருக்கா சார் இன்னும்? நான் அவர் வெங்காயம் படத்தோட வெளியீட்டு அப்போ கூட நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க நீங்கள் வந்து ஒரு புகைப்படமாக கொடுக்க போகிறோம் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க, இது வந்து அது அவருக்கு அரசியலில் பெரிய அளவில் வந்து அதை வச்சு அவர் கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில். அவர் வந்து ரொம்ப கூலாக சொன்னார், நம்மளால ஒரு அரசியல் தலைவர் வளர்ந்துருக்காரு, ஒரு உருவாக்கியிருக்கோன்னு நினச்சிக்கிட்டா தம்பி, நீ ஏன் வந்து அதை அப்படி நினைக்கிற அப்படின்ட்டு அவர் அதை ஒரு பாசிட்டிவாக பேசினார். நானும் வந்து சரி, ஒரு ஈழத்தில் வந்து நமக்கு தலைவர் பிரபாகரனுக்கு பிறகு ஒரு தமிழ் தேசிய சிந்தனையோட நம்மளை ஒரு மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவர் உருவாகியிருக்காரு, அது அவருக்கு பயன்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அது பெருசாக ஏன்னா செங்கோட்டையனை ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிட்டது இது நம்ம எடிட் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் இதுக்கு மேலே வெளியில் சொல்ல வேணாம் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு எங்கிட்ட. சரி, அப்படி இருக்கப்போ திடீர்னு நீங்கள் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
இது அதுதான் நம்ம இப்பவும் சொல்லலைன்னா வேற எப்பதான் சொல்றதுங்கிற மாதிரியான சூழல் தாங்க. நாம எதுக்காக இந்த சமூக நீதி சார்ந்து அவர் பயணிக்கக்கூடிய ஒரு பயணம், அதுல வந்து இதை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு. நம்ம அதை ஒரு எடிட் பண்ணி கொடுத்தோம். அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அதை பத்தி எதுவுமே பேசாம இருந்தோங்க. ஒரு கட்டத்துல என்னன்னா, அவர் ஈழத்துல எனக்கு தெரிஞ்சு தமிழர்களோட 2 அரண் அப்படின்னு சொன்னா ஈழத்துல வந்து தலைவர் பிரபாகரன், இங்க தமிழகத்துல வந்து பெரியார். சமூக நீதி சார்ந்து நீங்க அவங்கள தாண்டி இங்க வேற எதுவுமே இயங்க முடியாது. இன்னைக்கு பிற்போக்குவாதிகள் எத்தனையோ வகையில முயற்சி செஞ்சு பார்த்தும் உள்ள நுழைய முடியாத பெரிய கட்டமைப்பா இருந்தவங்க இவங்க 2 பேர் தாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் அவர் என்ன ஆயிட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டு வந்தவர் அண்ணன் தலைவர் பிரபாகரனுடைய இமேஜையும் டேமேஜ் பண்றாரு, தலைவர் பெரியாருடைய இமேஜையும் டேமேஜ் பண்றாருங்கும் போது சரி இதுக்கு மேலேயும் நம்ம அமைதி காக்க வேண்டிய சூழல் என்ன இருக்கு, இதனால பெரிய ஒரு சமூக நீதி கேடையே வந்து அவர் விளைவிக்க போறாரு அப்படிங்கும் பொழுது நம்ம இதுக்கு மேலே அமைதியா இருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இப்ப நான் சொல்லலாம்னு நினைச்சேன். நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு, ஏன் திடீர்னு இப்ப பேசணும் அப்படின்னு போதுதான் அதுக்கும் அவர் பதில் சொல்றாரு. ஏங்க, இது முறையும் தமிழ் தேசியத்துக்காக அவர் ஏதோ பொய்ய கூட சொல்லிட்டு போட்டோம், ஆனா மக்களை ஒருங்கிணைக்காருன்னு நினைச்சவங்க இன்றைக்கு RSS பிஜேபியினுடைய கைகூலியா அடியாளா மாறி இருக்காரு. பார்ப்பன அடியாளா மாறி தமிழ் தேசியத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிராக நிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்னு கேட்கிறாரு. அதான உண்மை. தமிழ் தேசியம் அப்படின்னாலே பெரியாரையும் மேதகா அவர்களையும் அடையாளப்படுத்தின காலங்க. தமிழ்நாடு கொண்டாடுச்சு இவங்க 2 பேரையும். ஆனா இந்த சில்ரா வந்த பிறகுதான் 2 பேரையும் பிரிச்சு திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறுன்னு பிரிச்சு இவரையும் அசிங்கப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி வளர்ந்த ஒரு சில்ற. உங்களுக்கு புரியுதா? இந்த கோவத்துல தான் ராஜ்குமார் அவர்கள் வெளியே வந்து இப்படி ஒரு ட்வீட்டை இந்த நேரத்துல போட்டே ஆகணும், வேற வழி இல்ல, இந்த ஆள் திசை திரும்பிட்டான், இனி இவன் உதவ மாட்டான், இனி இவன் பார்ப்பன அடியாளத்தான் இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்திருக்காரு. நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு, இது மாதிரி ஒரு கேடுகட்ட பொழப்புக்கு வேற வேலை பார்த்து தின்னு.